சென்னை மற்றும் கோவையில் 74 இடங்களில் வருமான வரித்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம், பெரம்பலூர் ரேவதி குழுமம், லோட்டஸ் குழுமம் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான நகைக்கடை, சூப்பர் மார்க்கெட், துணிக்கடை மற்றும் கட்டுமான நிறுவனம் என பல இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருமான வரித்துறையினர் பொறுத்தவரை ஒரு நிறுவனத்தில் வருமான வரி சோதனை மேற்கொள்வதற்கு முன்பாக அது சம்பந்தப்பட்ட 6 மாத வரையிலான கணக்குகள் வருமான வரித்துறை அதிகாரிகளால் பார்வையிட்ட பின்பே இந்த சோதனையானது மேற்கொள்ளப்படும். அது மட்டுமின்றி இப்போது கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் ஆண்டு வருமானம் செலுத்துவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தொடர்ந்து வரி ஏய்ப்பு புகார் வந்ததாக இந்த நிறுவனங்கள் மீது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சோதனை முடிவிலேயே இது தொடர்பான தெளிவான தகவல் நமக்கு கிடைக்கும். பெரும்பாலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அது விசாரணைக்கு பின்பே ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். இருந்தாலும் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள உணவு வணிக நிறுவனங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பான விசாரணையும் தற்போது போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இப்போது வணிக நிறுவனங்கள், அதாவது நகைக்கடை, குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான சூப்பர் மார்க்கெட் என அனைத்து தரப்பிலும் சென்னை மற்றும் கோவையில் 74 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் சென்னையில் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.